ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் மரவள்ளிக்கிழங்கு அடை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் டின்னருக்கு கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க இதை ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கருத்து போன மாதிரி ஆகிடும். இது இருக்கட்டும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இது 2 கிளாஸ் வந்து 100 கிராம் இருக்கும். அரிசி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஆயிரும். அரிசி கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா அடை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது 2 மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இதில் நல்லா தோல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இது கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், கழுவிட்டு 2 சைடு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிரைண்டரில் அரைக்கலை, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் கேரட் துருவுறதை வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. 1 2 வந்து அரைப்படாமல் கூட இருக்கும். இந்த மாதிரி துருவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக அரைச்சி எடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும் அரைக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு. இருக்கட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு பதம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி அதிகமாக சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்குவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி கிழங்கு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அடை டேஸ்ட்டாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இது செரிமானத்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நம்ம அடை காரமாக இருக்கிறதுக்கு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை. நம்ம எடுத்துருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிழங்கு தோசை ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். கிழங்கு அடை செய்கிறதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், அடை செய்கிறதுக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம். இருக்கட்டும். பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிருச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அடை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக பண்ணிடக்கூடாது. அடை கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும், ஈவனாக வேகாது. பாருங்கள், அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம அடை ரெடி பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு
ரொம்ப காரசாரமான செஸ்வான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிழங்கு அடை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பரான கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் டின்னருக்கு ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.